பைபிள் சீக்ரெட்ஸ். நீ ஸ்பூன்ல கொடுத்தா தேவன் ஸ்பூன்ல கொடுப்பார். If you give it in spoon, God will give it, return it in spoon. நீ கப்புல கொடுத்தா If you give it in cup, தேவன் கப்புல கொடுப்பார். God will give it in cup. நீ பக்கெட்ல கொடுத்தா If you give it in a bucket, தேவன் கொடுக்கும்போது பக்கெட்ல கொடுப்பாரு. God will also give it in bucket. நீ கோணில கொடுத்தீனா If you give it in a sack, அது உன்னை பொறுத்து உன் விசுவாசத்தை பொறுத்து. it is up to your faith. அதான் by faith. It's all by faith. By faith. It's by faith. உன் விசுவாச அளவு, That's the measurement of your faith. நீ கொடுத்த அளவுக்கு மேல ஒரு பைசா தேவன் கொடுக்க மாட்டாரு. பாஸ்டர் தாமஸ் ராஜா அவர்கள் இருந்தபோது தசமபாகம் காணிக்கை பற்றி பேசுறாரு. நீங்க ஸ்பூன்ல அளவு கொடுத்தீங்கன்னா ஸ்பூன் அளவு தான் உங்களுக்கு அவர் திரும்ப கொடுப்பாரு காசை. நீங்க கப்புல கொடுத்தீங்கன்னா அந்த கப்பு நிறைய தான் காசு உங்களுக்கு திரும்ப கொடுப்பாரு. நீங்க கோணிப்பை, அதாவது சாக்கு, அது அளவுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அவர் கொடுப்பாரு. அதுக்கு மேல ஒரு பைசா கூட நீங்க பெற முடியாது. நீங்க எவ்வளவு கொடுத்தீங்களோ அந்த விசுவாசத்தின்படி நீங்க வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாரு தாமஸ் ராஜ். இங்க ஸ்பூன் அது ஒரு சின்ன ஒரு பொருள், அது என்ன, அது கொஞ்சம் தான் வரும். அந்த அளவுக்கு நீங்க காசு கொடுத்தீங்கன்னா, கொஞ்சம் காசு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஆசீர்வாதம் வரும். அவர் திரும்ப கொஞ்சம் தான் கொடுப்பாரு அப்படின்ற ஒரு மீனிங்ல சொல்றாரு. இங்க இயேசு கிறிஸ்து எங்க ஒரு காணிக்கை போட்டாரு, எங்க காணிக்கை வாங்கினாரு அப்படின்றத அங்க சொல்லலை. ஒரு இடத்துல மட்டும் காணிக்கை பற்றி போட்டவங்களை பற்றி சொல்றாரு. ஒரு வயதான தாய் என்ன செய்கிறாங்க, தன்னுடையதெல்லாம் போட்டுறாங்க. அது அவங்க எவ்வளோ போட்டாங்கன்னா 2 காசுகள் தான் போடுறாங்க. அதை என்ன செய்கிறாரு இயேசு கிறிஸ்து, இவங்க தான் நிறைய போட்டாங்க அப்படின்றாரு. ஆனால் இந்த தாமஸ் ராஜ் அவர்களுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் போதாது. நீங்கள் ஸ்பூனில் கொடுத்தீங்கனாலும் ஸ்பூனில் அளவு தான் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் பேசுகிறார். அங்கே பாருங்கள், பேசுனவன சிரிக்கிறாங்க. ஏன்னா இது பெரிய கண்டுபிடிச்சிட்டாரு பாருங்க. இது பைபிளில் எழுதி வைக்கல. இந்த ஸ்பூனு, கப்பு, கோணிப்பை எல்லாம் இவராக கற்பனையில் கண்டுபிடிச்சதை சொல்றாரு. அதை கேட்டு மக்கள் சிரிக்கிறாங்க. இவர் கண்டுபிடித்ததை எவ்வளோ சுவாரஸ்யமாக அங்கே சொல்றாரு பாருங்க. ஸ்பூனில் கொடுத்தீங்கன்னா ஸ்பூனில் தான் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு சிரிப்பு வேற. அந்த சபை மக்களும் பார்த்து சிரிக்கிறாங்க. இப்படி மக்களை எப்படியாவது திசை திருப்பி ஏமாற்றி அவர்களை ஆசையை தூண்டி, நீங்கள் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் தான் கிடைக்கும், அதை வச்சு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, நிறைய கொடுத்தீங்கன்னா நிறைய காசு உங்களுக்கு திருப்பி தருவார் தேவன் அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் இவர் சொல்கிறார். இங்கே இந்த காணிக்கை என்றால் காசுன்னு வச்சுக்கிறாங்க பாருங்க. இன்னைக்கு அந்த காலத்தில் பைபிளில் காணிக்கை கொடுத்தாங்க, யாரும் காசை எடுத்துகிட்டு போய் கொடுக்கல, பொருட்கள் கொடுத்தாங்க. அரிசி, பருப்பு, விளை நிலத்தில் நினைஞ்ச எல்லா பொருட்களையும் எடுத்து போய் கொடுத்தாங்க. அதே மாதிரி அவர்கள் வளர்த்த ஆடு, மாடு, இந்த மாதிரி எல்லாம் எடுத்து போய் காணிக்கை கொடுத்தாங்க. அதே போல் நீங்களாம் நீங்கள் விளையிறதுல உங்களுடைய நடமாடும் சொத்துக்கள், அசையும் சொத்துக்கள், அசையாத சொத்துக்கள் எல்லாத்துலேயும் எங்களுக்கு தசம பாகம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் பேசுகிறாரு பாருங்க. மாதம் சம்பாதிச்சோம்னா அதில் வேறு காசு கொடுக்கணும், 10ல் ஒரு பங்கு 10 அப்படின்னு சொல்லிட்டு என்ன, அது கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அதுக்கு மேலேயும் அவர் எதிர்பார்க்குறாரு. ஏன் எதிர்பார்க்குறாரு? இவருடைய எண்ணங்கள் எல்லாம் பெரிய கற்பனையில் ஒரு கோட்டையாக கட்டி வச்சுக்கிறாரு. அதில் நிஜமானுமே அதுக்காக மக்களை எப்படியாவது ஏமாற்றி காசை அவங்ககிட்ட இருந்து வாங்கிறதுக்கு ஒரு ஐடியா பண்ணி கதைகளெல்லாம் கண்டுபிடிக்கிறார். கற்பனை கதைகளெல்லாம் பைபிளில் சொல்லாத விஷயத்தெல்லாம் அவர் சொல்லி மக்களை இங்கே அவங்களுடைய பேங்க் பேலன்ஸே காலி பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு சேமிப்பு சேர்த்து வைக்க விடுறது கிடையாது. அந்த காசை தான் இவர் வாங்கிறாரு. இவர் வாங்கி மொத்தமாக போட்டுக்கிறாரு. அநேகருடைய காசை வாங்கிட்டு இந்த மாதிரிலாம் ஒரு பைபிள் சொல்லாத விஷயத்த, மக்களை ஏமாத்துற ஒரு விஷயத்த இவர் சொல்லி இங்கே எல்லாருடைய சேமிப்பையும் இவர் வாங்கிறார். அப்புறம் எங்க சபைக்கு வரவங்க சேர்க்கறது? இந்த பைபிளில் இந்த காசு எப்படி சம்பாதிக்கிறதுன்னு சொல்லி வச்சுக்குது. அதெல்லாம் சொல்ல மாட்டார். அந்த வழியை நமக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டார். ஆனால் இவருக்கு நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசை இவர்கிட்ட கொடுத்துடணும். இவர் கேட்குறதெல்லாம் கொடுத்துடணும், அதிகமாக கொடுக்கணும். கொடுத்துட்டு நம்ம கஷ்டப்பட்டு கொண்டு இருக்க வேண்டும். அந்த நிலைமைக்கு தான் நம்ம போயிடுறோம். இங்கே காணிக்கை என்பது நம்ம அறிவில் சேர்த்து வைக்கணும். அறிவு எப்பவுமே பிறக்கும்போது காலியாக தாங்குது. ஏன்னா நம்ம வாழ்ந்து வரும்போது அந்த அறிவிலே பல விஷயங்களை சேர்த்து வைக்கிறோம். அந்த அறிவை கொண்டு தான் நம்ம பணத்தை சம்பாதிக்கிறோம். அந்த வழிகளை இவர் சொல்கிறது கிடையாது. நமக்கு ஒரு தெளிவான ஒரு
பாதையை காட்டுறது கிடையாது. நமக்கு முன்னால ஒரு குழப்பமான ஒரு இருட்டான ஒரு வழியை வச்சுட்டு காசு என்ன எங்கிருந்து கொடுத்துருவாங்க? அவங்களுக்கு வச்சுக்கிற கொஞ்சம் வாழ்வாதாரத்துக்கு கொஞ்சம் வச்சுக்கிற காசை கூட இவர்கிட்ட கொடுத்துறாங்க. ஏன்னா இவர் பேசுகிற பேச்சு அப்படி ஒரு தந்திரமான பேச்சு, சிரிக்கிறாரு பாருங்களேன். இப்போ சமீபத்தில் இப்போ ஜான் ஜெபராஜ் பிரசங்கம் பண்ணார் அவர் ஆரம்ப காலத்தில். அப்போ என்ன செய்தார், நீங்கள் கண்ணில் காதில் இருக்கிறதெல்லாம் காட்டி பக்கெட்டில் போடுங்க, உங்கள் கழுத்தில் இருக்கிறதெல்லாம் காட்டி பக்கெட்டில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கெட்டை எடுத்துகிட்டு வர்றாரு. அவங்க ஆட்களை வச்சு இதை பக்கெட்டை எடுத்துகிட்டு வர்றாரு பாருங்க. இவருக்கு யார் இந்த ஐடியாவை கொடுத்தது, எப்படா இந்த தைரியம் வந்தது? ஜான் ஜெபராஜ் கிட்ட பார்க்க போனால் தாமஸ் ராஜ் போய் பிரசங்கம் பண்ணிக்கிறாரு, அதை அவர் கேட்டுக்கிறாரு. ஓ, தாமஸ் ராஜெல்லாம் ஐடியா கொடுத்துறாரு நமக்கு, வாசல் தாமஸ் ராஜ், நம்ம அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு அவர் பக்கெட்டோட அவங்க போகிற இடத்துல, மீட்டிங் போகிற இடத்துல நீங்கள் ஒரு 10 பக்கெட்டை வாங்கி வைங்க அப்படின்னு சொல்கிறது. இப்போ நான் ஒரு படத்தை போடுறேன் பாருங்க, அங்கே அவர் பாருங்க அந்த படத்தில் பக்கெட் இருக்குது, பின்னால் அந்த மேடையில் பக்கெட்டு இருக்குது, 10 பக்கெட்டு கடை இருக்குது. இப்படி அவருக்கு பக்கெட்டில் காணிக்க வாங்கினன்ற ஒரு ஐடியாவே இந்த வாசல் தாமஸ் ராஜ் தான் கொடுத்துக்கிறாரு பாருங்க. இதை மாதிரி பேராசை கொண்ட ஒரு ஆள் தான் இந்த தாமஸ் ராஜ். ஏன்னா இவருடைய கனவுகள் எல்லாம் இப்போ இன்னைக்கு பெருசு. ஒரு பெரிய சபை கட்டணும், இப்போ இருக்குது சின்ன சபை, பழைய சபை அவர் பேசின்னு இருக்குது. இப்போ கட்டின சபை வந்து ஆவடி மேல் பக்கத்தில் பெரிய சபை, அது பெரிய வளாகம், ரவுண்ட் பில்டிங்கு, ஒரு ஃபுட்பால் கிரவுண்டு மாதிரி இருக்குது பாருங்க. அது அடுக்கு மாடி கட்டடத்தை கட்டிட்டு வண்ண விளக்குகளை லிஃப்ட்டு இது அதுன்னு போட்டு கட்டி அந்த கனவை அவர் கட்டி வச்சுட்டாரு. இவர் பேசணும், புதுசாக கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சி அந்த மக்கள்கிட்ட இருந்து காசை கறக்கணும். அதாவது அந்த ஒரு நோக்கம்தான். இன்னைக்கு 20 வருஷமா காணிக்கை கொடுத்தவங்களாம் கஷ்டப்பட்டுக்கிறாங்க. தாமஸ் ராஜ் சர்ச்சில் காணிக்கை கொடுத்தவங்களா இன்னைக்கு கஷ்டப்பட்டுக்கிறாங்க. நாம அடுத்த பகுதியை பார்ப்போம் வாங்க. போய் ஆண்டவரே, என் பிரச்சனை தீரல, என் கடன் தீரல, ஆண்டவரே தீரல அவர் ஸ்பூன்ல ஊத்திட்டு இருந்தாரு. நீங்க ஒரு ஸ்பூன் அளவு கொடுத்தீங்கன்னா ஸ்பூன்ல அளவு தான் உங்களுக்கு திருப்பி வரும். அதனால நீங்க உங்களுடைய கடன் தீராது. நீங்க கடன் தான் சொல்ல முடியும். ஐயோ கடன் இருக்குது, கஷ்டப்படுறமே அப்படின்னு சொல்ற. நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்களோ அவ்வளவு திட்டம் திருப்பி கொடுப்பாரு அப்படின்னு அப்படி தாமஸ் ராஜ் சொல்றாரு. அப்படி ஏசிஏ தாமஸ் ராஜ் அங்கே இந்த மாதிரியெல்லாம் ஒரு அவராக அங்கே கதையை கண்டுபிடிச்சி சொல்கிறார். அதுக்கு மக்கள் எல்லாம் வந்து கேட்டுக்கிறாங்க பாருங்க ஆவலா. இங்கே ஒரு ஏழையை பாருங்க, அவங்களுக்கு முடியாதவங்க தான் இவங்கெல்லாம் என்ன, அதில் கொஞ்சம் பேர் முடிவுலாம் இருப்பாங்க. அது இந்த ஒரு சண்டே அல்லாத ஒரு நேரத்தில் வச்சுருப்பார். மற்றபடி சண்டே வரவங்களுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. இவங்க போய் அவங்களுக்கு சொல்லுவாங்கல்ல, பாஸ்டர் இந்த பிரசங்கம் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்காக அவர் பேசுறது. இங்கே காணிக்கைன்னா நம்ம அறிவை பயன்படுத்தி நாம் சேர்த்து வைக்கிறோம். எதை சேர்த்து வைக்கிறோம்? கல்வி அறிவை நம்ம சேர்த்து வைக்கிறோம். நம்ம எவ்வளோ படித்தோமோ அந்த அளவுக்கு தான் பேப்பரில் எழுத முடியும். அதுதான் சொல்லுது பைபிளு. நீ எவ்வளோ படிச்சியோ, எவ்வளோ நீ மைண்டில் மெமரி பண்ணி வச்சியோ அது அளவு தான் நீ எழுத முடியும். அதுக்கு மேலே நீ எழுத முடியாது. அதனால் படி, நீ கல்வி அறிவு வளர்த்துக்கோ, அப்போ தான் நீ பணக்காரனாக முடியும். நீ பண பற்றாக்குறை இல்லாத நீ வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு பைபிளு தெளிவாக சொல்லுது. அது இப்போ புரிஞ்சிக்காத, காசை கொண்டா நீ ஸ்பூனில் கொடுத்தனா இப்போ ஸ்பூனில் கொடுப்பாரு அப்படின்ற ஒரு கதையை சொல்லின்னு இருக்காருங்க. இந்த மக்களுக்கு ஒரு தெளிவான ஒரு வாழ்க்கை பாதையை ஒரு காட்டி கொடுக்கறது கிடையாது. இந்த வேதம் சொல்லும் வாழ்வியலை இவர் சொல்லிக் கொடுக்கறது இல்லை. அதனால மக்கள் இன்னைக்கு கஷ்டப்பட்டுங்கிறாங்க. அவங்க சம்பாதித்த கொஞ்சம் காசை விட்டு கொடுத்துட்டு இன்னைக்கு கஷ்டப்பட்டுங்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல வழியை சொல்லியிருந்தாருன்னா, ஒரு கல்வி வழி, நல்ல அறிவை வளர்த்து கொள்ள வழி, நல்ல உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வழியை, குடும்ப சந்தோஷமாக இருக்கிற வழியை இவர் சொல்லி கொடுத்துருந்தாருன்னா இங்கே எல்லோரும் நல்லா சம்பாதிச்சு சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. இவருக்கும் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு நல்ல வழியை இவர் காசு வர வழியை சொல்லி கொடுக்குறதே கிடையாது. ஆனால் அந்த கொஞ்சம் இவங்க கஷ்டப்பட்டு உடல் உழைப்பில் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அந்த கொஞ்சம் காசையும் அவர் இந்த மாதிரி ஒரு கற்பனை கதைகளை இல்லாத கதைகளை சொல்லி அங்கே அவங்ககிட்ட இந்த காசையும் மற்ற பொருட்களையும் வாங்கிக்கிறார். நிறைய பேர் நிலத்தை கொடுத்துருப்பாங்க, நிலத்தை விற்று கொடுத்துருப்பாங்க. இப்படியெல்லாம் நிறைய பேர் செஞ்சுருப்பாங்க. ஏன்னா இந்த ஆவடி தாமஸ் ராஜ் அவர்கள்
இங்கே இப்படியெல்லாம் வந்து மக்களை மனதை மயக்கி அவங்கள கஷ்டத்துலேயும் வறுமையிலையும் கடன் நிலையுமே வச்சுட்டு போயிட்டா இருப்பாருங்க. பிரச்சனையில் சிக்க விட்டு போயிட்டாரு, கடன் பிரச்சனையில சிக்க விட்டுட்டு போயிட்டாரு இந்த ஏசிய தாமஸ் ராஜ். இப்படி இந்த பைபிள் சொல்லும் வேற விஷயம் வேற, இவங்க நமக்கு அதை எடுத்து சொல்ற விஷயம் வேற. அதனால நாம வந்து இவர்கள் சொல்வதெல்லாம் நம்ம கேட்டு நம்ம செஞ்சோம்னா இன்னும் கஷ்டத்தின்படி வறுமையின் பிடியில் தான் இருக்கணும். இவர்கள் எல்லாம் நமக்கு ஒரு நல்ல வழியை காட்ட மாட்டாங்க, ஒரு இன்பமான வழியை, சேமிப்பின் வழியை, ஒரு சம்பாதிக்கிற வழியை இவங்க சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் காசு 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 தான். இந்த காசு மட்டும்தான் இவங்களுக்கு தெரியும், இவங்களுக்கு கல்வின்றதே தெரியாது. இந்த பைபிள் ஒரு கல்வி மையப்படுத்தி எழுதப்பட்ட புத்தகம். அதனால் நம்ம இந்த கல்வியை பற்றி மக்களுக்கு சொன்னோம், இந்த கல்வியின் உயர்வு இம்பார்ட்டண்ட்டை நம்ம மக்களுக்கு சொல்லணும். அதை அவங்க படிப்பாங்க, படித்து நிறைய சம்பாதிச்சு நல்லா சந்தோஷமா அப்படின்ற ஒரு வழியை இவர் வந்து சொல்லிக் கொடுப்பதில்லை. ஆனால் வேதம் என்ன சொல்லுது, உங்களுடைய வழியில் நீங்கள் நடங்க, நீங்கள் எவ்வளோ விசுவாசத்தின்படி நீங்கள் எவ்வளோ படிச்சீங்களோ அதுதான் நீங்கள் பரீட்சையில் எழுத முடியும். அதனால் நீங்கள் நிறைய படிங்க, நல்லா படிங்க. அவங்க மாற்றி மாற்றி கொஸ்டின் கேட்பாங்க எக்ஸாமில், அதுக்கெல்லாம் நீங்கள் தகுதியாக இருக்கணும். அந்த ஆன்சர் கொஸ்டின்களை ஆன்சர் சொல்கிறதுக்கு நீ ஒரு தகுதியான ஆளாக நீ உன்னை தயார்படுத்து. எல்லாத்தையும் படித்து மெமரி பவர் நீ வளர்த்துக்கோ, எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வையும் மைண்டில். அப்படி நீ நல்ல ஒரு எக்ஸாம் எழுதி நல்ல ஒரு நிலைமைக்கு வருவ அப்படின்னு பைபிள் சொல்லுது. இவருக்கு வந்து என்னது, இந்த காசை பற்றி தான் பேசின்னு இருப்பார். காசை பற்றி பேசி மக்களை கடன்லேயே வச்சிருப்பார். இங்கே நாம் செல்ல வேண்டிய வழி வேற, இவர்கள் நம்மை அழித்து செல்லும் வழி பைபிள் சொல்லாத வழி. அதனால் நம்முடைய எதிர்காலத்தை நாம் வடிவமைத்து இது போன்ற ஆட்கள் நம்மை வந்து நம்முடைய வாழ்க்கையை கெடுக்கிறவங்க தான். நமக்கு ஒரு வளர்ச்சி பாதையை காட்ட மாட்டாங்க, நமக்கு ஒரு பிரச்சனை இல்லாத பாதையை காட்ட மாட்டாங்க. அவங்கெல்லாம் அவங்களுக்கு இப்போது எல்லாரும் ஒரு 100 ரூபாய் கொடுத்தோட அவருக்கு 1000 ரூபாய் சேர்ந்து போதுங்க, உட்கார்ந்த இடத்துல 1000 ரூபாய் கிடச்சி போகுது. அப்படி இருக்கும்போது அவருக்கு கஷ்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சினே வரும், நம்ம கஷ்டங்கள் கடன்கள் அதிகமாகினே போவோம். அதனால் இந்த வேதமானது நீங்கள் உங்களை காத்து கொள்ளுங்கள். இது போன்ற ஆட்களிடமிருந்து, ஜான் ஜபராஜ் போன்றவர்களிடமிருந்தும், ஏசிய தாமஸ் ராஜ் அவர்களிடமிருந்தும் உங்களை நீங்கள் காத்து கொள்ளுங்கள். அவர்கள் உங்களை கடலிலே தள்ளிவிடுவார்கள். அவர்களிடமிருந்து நீங்கள் உங்களை காத்துக்கொண்டு ஒரு செழிப்பான, இன்பமான, ஒரு ஆனந்தமான வாழ்க்கையை வாழுங்கள் என்று சொல்கிறது இந்த வேதம். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.